என் அன்பு பிள்ளையே, இந்த பதிவு உனக்காகத்தான். இறுதிவரை கேள் என் அன்பு பிள்ளையே. நீ என்னை வணங்கும் போது உனக்கு வரும் கண்ணீரானது மிகவும் சக்தி வாய்ந்தது. என் முன்னே நீ சிந்தும் கண்ணீர் துளி என்றும் விலைமதிப்பற்றது. அதற்கான பலன் உனக்கு கிடைக்காமல் போகாது. என் பாதம் உன் இல்லத்தில் ஒரு குழந்தை ரூபத்தில் படப்போகிறது. தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிந்துவிட்டு தன்னம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. கொடுப்பது உன் அப்பன் என்று நீ உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக உனக்கு தெரியாது. உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டு என் பிள்ளையே. என்னை மனதார நினைக்கும் பக்தனை நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை. உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை குறை கூறுகிறார்கள் என்று வருத்தப்படாதீர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு குறை சொல்ல மட்டுமே தெரியும். குறை சொல்லும் வாய்களை செங்கல் வைத்து அடைத்தாலும் அது செங்கல் சரியில்லை என குறை சொல்லுமாம். வாழ்க்கையில் விழுந்து விடுவோமோ என தயங்காதே. தாங்கிப் பிடிக்க உன் அப்பா நான் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். வாழ்க்கையே மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது. ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் என்று எல்லாம் புலம்பாதே என் தங்கமே. கடினமான பாதைகள்தான் உன்னை அழகான இடத்திற்கு அழைத்து செல்லும். இன்று இருக்கும் கஷ்டம் நாளை சந்தோஷமாக மாறும். உனக்கு தகுதி இல்லை, உன்னால் முடியாது என புறக்கணிக்கப்படும் தருணத்தில்தான் அந்த தகுதியை, முடியாததை அடைவதற்கான பல மடங்கு பலத்தை நீ பெறுகின்றாய். அதனால் முடியாததை முடியும் என முடித்து காட்டு என் பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, என்னை வணங்கி நீ வெளியே சென்று பார். நீ வெளியே பார்க்கும் திசை எல்லாமே நான் இருப்பேன். உனக்காக இது சத்தியமான உண்மை. கனவுகளை விதைத்துவிடு, காலங்கள் அதை அறுவடை செய்யும். விழுந்தேன் என்று கலங்காதே, விதைத்தேன் என்று பெருமை கொள் என் பிள்ளையே. உள்ளத்தில் இருக்கும் ஒளி உண்மையாய் இருந்தால் உலகத்தில் இருளும் உனக்கு வழிவிடும். நம்பிக்கை எனும் நந்தா விளக்கு நள்ளிரவில் உனக்கு வழிகாட்டும். இருளை பழிப்பதை விட்டுவிட்டு ஒரு சிறு விளக்கை ஏற்றிவை. உன்னை நீ நம்பும் வரை வானம் கூட உனக்கு வழிவிடும். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். முயற்சிகள் தோற்று போகிறது, அறந்து விடாதே, மீண்டும் கடந்து வா. நம்பிக்கையுடன் விதை கூட இங்கு விழுந்து எழுதுகிறது. தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்று போகும். நம்பிக்கை இருந்தால் உன் முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களை பற்றி கவலைப்படாதே. நீ அவர்களுக்கு ஒரு அடி முன்னால் இருக்கின்றாய் என்று பெருமைப்படு. எத்தனை நண்பன் துரோகி ஆனாலும், எத்தனை துரோகி எதிரி ஆனாலும் என் அப்பா என்னுடன் இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு எதிர்க்கு நில். உன்னை நேசிக்கும் 4 பேரை நீ நேசிக்க தொடங்கினாலே உன்னை வெறுக்கும் 100 பேர் பற்றி யோசிக்க நேரம் இருக்காது. நேர்மறையான சிந்தனைகள் உன் நேர்மறையான பாதைக்கு அழைத்துச் செல்லும். எத்தனை கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் உங்களின் நேர்மறை குணம் நிச்சயம் உங்களை கைவிடாது. வாழ்க்கையில் நாம் எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரிவோம். அதுவே நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்களாக ஆகிவிடுகிறோம். வாழ்க்கையில் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றிவிடலாம். ஆனால் காலத்தை, நேரத்தை மட்டும் எப்பொழுதும் ஏமாற்றவே முடியாது. அது காத்திருந்து உன் தவறுகளுக்கு பழி வாங்கும். வாழ்க்கையில் நாம் சுக்கு நூறாக உடைந்து போகும் தருணத்தில் வரும்போது கூட எதிர்த்து நின்று போராடும் நண்பர்களுக்கு மனிதர்கள் துணை நிற்கிறார்களோ இல்லையோ, ஆனால் இறைவன் துணை நிற்பார். கவலைப்படாதீர்கள். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் மனதில் நம்பிக்கை மட்டும் இழக்காதீர்கள். நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் ஒருவரின் வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. பேசுகின்ற வார்த்தையும், பேசுகின்ற விதமும், பேசுகின்ற தோரணையும் சரியாக இருந்தால் மனிதர்கள் செவி சாய்க்கிறார்களோ இல்லையோ, உங்களது பிரச்சனைகளுக்கு இறைவன் நிச்சயம் செவி சாய்ப்பார். அடக்க முடியாத கோபத்தை பொறுமை என்னும் கயிறை வைத்து கட்டிவை. காலம் உன்னிடம் வரும். அப்பொழுது ஒருவனையும் விட்டுவிடாதே. இருட்டுக்கு பயந்தவன் தூங்க முடியாது. கஷ்டத்துக்கு பயந்தால் வாழவே முடியாது. உழைக்க பயந்தால் வளர முடியாது. போராட பயந்தால் வெற்றி பெற முடியாது. கடமைக்காக உழைத்தவர்கள் முன்னேறுகிறார்களோ இல்லையோ, ஆனால் கடினமாக, கவனமாக, நம்பிக்கையுடன் உழைத்தால் வாழ்க்கையில் சாதிக்காமல் போனதாக சரித்திரமில்லை. காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். என் அன்பு பிள்ளையே, நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. இது உன் தாயும் தந்தையுமாகிய அப்பாவின் வாக்கு. மற்றவர்கள் உன்னை ஏமாற்றியதை பற்றி நீ யோசிக்கிறாய். ஆனால் நீ என்னை யோசிக்க மறக்கிறாய். நீ அவர்களை யோசிப்பதற்கு பதில் என்னை யோசித்துப் பார். அவர்களுக்கு நான் தக்க சமயத்தில் பதிலடி கொடுப்பேன்.
உன் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் நன்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கு நல்லது செய்யும் எனில் நீ என்னை தேட வேண்டியதில்லை, நானே உன்னை தேடி வருவேன். நீ என்னை தேட வேண்டியது இல்லை, நானே உன்னை தேடி வருவேன். தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போனது என்று சொல்வது போல உனக்கு வந்த சில துன்பங்களில் இருந்து உன்னை காப்பாற்றி விட்டேன். இனி அது உன் வாழ்வில் மீண்டும் நடக்காது. உன்னை எப்போதும் காப்பாற்றி வருவதும் நானே. எந்த சூழலில் இருந்தும் உன்னை காப்பாற்றி வருவதும் நானே. எதற்காகவும் அஞ்ச வேண்டாம். எது வந்தாலும் என் பிள்ளையை காப்பாற்ற நான் வருவேன். எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடியே உயரலாம். நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது. மாற்றத்தை நினைத்து பயப்பட வேண்டாம். நீங்கள் ஒன்றை இழந்தாலும் அதைவிட சிறந்ததை அடைவீர்கள். யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனை நான் என்றும் கைவிட மாட்டேன். உங்களை விமர்சிப்பவர்களை கண்டு கொள்ளாதீர்கள். ஏனெனில் அவர்களுக்கு தெரிந்தது உங்கள் பற்றிய வதந்திகள் மட்டுமே, உங்களின் வழிகள் அல்ல. இறைவனை தவிர பிறரிடம் உன் சோகத்தை சொல்லி மன நிம்மதியை பெற்றுவிடலாம் என்று கனவிலும் நினைத்து விடாதே என் பிள்ளையே. அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உன் சோகத்தை வைத்து விளையாடி விடுவார்கள். உன் மன கஷ்டங்களை மனித பிறவைகளிடம் சொல்லாதே. உன்னிடம் கேட்பது போன்று கேட்டுவிட்டு பிறரிடம் சொல்லி சிரித்து மகிழ்வார்கள். வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ எதிர்த்து போராட கற்றுக்கொள். உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன். உங்களை ஏமாற்றுபவர்களை பழிவாங்க நினைக்காதீர்கள். அவர்களை ஏமாற்றுவதற்கு அவர்கள் நிச்சயம் அவர்களின் கர்மவினை அடைந்தே தீர்வார்கள். நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உங்கள் கண்முன்னேயே நிகழும். வெற்றிக்குத்தான் எல்லை உண்டு, முயற்சிக்கு என்றுமே எல்லை இல்லை. அதனால் முயற்சித்து கொண்டே இரு. வெற்றி நீ தேட வேண்டாம், அது உன்னை தேடி வரும். நம் குழந்தைகளுக்கு நாம் சேர்த்து வைக்க வேண்டியது பணமோ பொருளோ சொத்தோ மட்டுமல்ல, புண்ணியமும் மட்டுமே. அது அவர்களுக்கு 7 ஜென்மத்திலும் துணையாக நிற்கும். காரணம் எதுவாக இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்க தவறினால் காலம் முழுக்க வருந்த வேண்டியிருக்கும். எந்த முடிவாக இருந்தாலும் நீ துணிவோடு எடு. விமர்சனங்கள் முன் வீழ்ந்து விடாதே என் பிள்ளையே. விடாமுயற்சி மட்டுமே உங்கள் பெயரை மண்ணில் விதைக்கும். வாழ்க்கையில் சில நிராகரிப்புகள் நம்மை யார் என்று உணர வைக்கிறது. சில நிராகரிப்புகள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. நம்மை காயப்படுத்தியவர்களை திரும்பி காயப்படுத்த ஒரு நிமிடம் போதும், ஒரு வார்த்தை போதும். ஆனால் அதை நாம் செய்தால் அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் என்று சிரித்துவிட்டு கடந்து போய்விடு என் பிள்ளையே. அதுவே அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். காயங்கள் இன்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை. அதனால் இன்று இருக்கும் கஷ்டங்களை நினைத்து வருத்தப்படாதீர்கள். நிச்சயம் உங்களுக்கு வெற்றி காலம் கூடிய விரைவில் வரும். நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள். உங்களின் கஷ்டங்களை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு மௌனமாய் இருங்கள். உங்கள் வேண்டுதல் வீண் போகாது. ஏழுமலையானை நம்பிய பக்தர்களை அவர் ஒருபோதும் கைவிட்டது இல்லை. யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது, இரும்புக்கு சக்கையே போதுமானதாக இருக்கிறது. தோட்டம் கிடைக்கும் போது யானையாக இருங்கள், சக்கை கிடைக்கும் போது எறும்பாக இருங்கள். வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. துணிந்தால் மட்டுமே உனக்கு வெற்றி. எதற்கெடுத்தாலும் முடியுமா என்று சந்தேகப்பட்டு கொண்டிருந்தால் இங்கு எதையும் சாதிக்க முடியாது. நம்பிக்கையுடன் முழு முயற்சியுடன் முயற்சி செய்யுங்கள். வெற்றி நிச்சயம். உறுதியான தேடல் இருந்தால் தேனும் தேடாமல் கிடைக்கும். உழைப்பையும் உறுதியும் இருந்தால் உயர்வு உண்மையாக கிடைக்கும். விடாமுயற்சி விடாமல் இருந்தால் விட்டது உனக்கே கிடைக்கும். தன்னம்பிக்கையும் முயற்சி இருந்தால் தோல்வியும் உன்னிடம் தோற்றுப்போகும். நிச்சயம் வெற்றி கிடைத்தே தீரும். ஒருவர் அமைதியாக இருக்கிறார்கள் என்று அவர்களை கோழை என்று எண்ணிவிடாதே. அவர்களுக்கான நாளும் நேரமும் சரியாக அமையும் போது அவரோட குணம் தெரியும். உன் அன்பு யாருக்கு பலமோ, உன் வார்த்தை யாருக்கு மகிழ்ச்சியோ, உன் புன்னகை யாருக்கு தேவையோ, உன் மௌனம் யாருக்கு கண்ணீரை வர வைக்குமோ, உன் பிரிவு யாருக்கு துன்பத்தை தருமோ, உன் நினைவுக்கு யாரும் ஒரு பொக்கிஷமோ அவரே உன் உண்மையான உறவு. உங்கள் வாழ்வில் வரும் கசப்பான சூழ்நிலைகளை நினைத்து மனம் தளராதீர்கள். முன்னேறி செல்லுங்கள். உங்களுக்கான அழகிய வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. உன் மனபாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு. உனக்கு வேண்டியது நிச்சயம் நான் தருவேன். உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதே. எதற்கும் கலங்காதே. நான் இருக்கின்றேன் உனக்கு. ஓம் நமோ நாராயணா என்று என் பெயரை சொல். நான் உன் கூடவே இருப்பதே நீ உணர்வாய்.
உன் உள்ளத்தில் நின்று உன் உயிரில் கலந்து உன் நிழலாய் உன் மகனாய் உன் கூடவே இருக்கும் துணையாக நான் இருப்பேன். உன்னை ஜென்மம் ஜென்மமாய் தொடர்வேன். என் பிள்ளையான நீ என்னை நம்பி உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். மனதில் ஏதாவது பாரம் இருந்தால் அதை இறைவனிடம் இறக்கி வையுங்கள். அவனை விடாமல் வணங்குங்கள். வழி கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, நான் எதையும் கவனிக்கவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே. அனைத்தையும் என் அனுமதிப்படியே நடக்கிறது. அனைவருக்கும் கர்மா என்பது நிச்சயம் ஒன்று. நீங்கள் யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும். நன்மையே திரும்ப திரும்ப செய். கண்டிப்பாக உனக்கு இருமடங்காக திரும்ப தருவேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கை மாறுவதை கவனி. நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய் என் தங்கமே. என் பிள்ளையே, நீ இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். நான் கொடுப்பதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள். நீ நினைத்தது கிடைக்கவில்லை என்று வருந்தாதே. உனக்கு எது சிறந்தது என்று நான் அறிவேன். அதனால் உன் எதிர்காலத்தை பற்றி பயப்பட தேவையில்லை. என்னை வணங்குவதால் மட்டுமே வாழ்க்கை மாறுவதில்லை. இந்த முருகன் சொன்ன வழியில் நீ நடக்கும் போதுதான் வாழ்க்கை மாறும் என் தங்கமே. என் பிள்ளையே, நீ எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் இதுதான். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உனக்காக நான் நேரில் வந்து உன் வேலையை முடித்து வைப்பேன். என் வருகையை மட்டும் நினைத்து கொண்டிரு என் பிள்ளையே. என் முழு ஆசியையும் பெறுவாய். நீ பயப்படும்படி எதுவும் நடக்காது. தைரியமாக இரு. உன் அனைத்து கனவுகளும் மெய்ப்பட உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. என் பிள்ளையே, ஒரு முறை நீ என்னிடம் வந்துவிட்டால் உன்னை நான் இறுக பற்றி கொள்வேன். நீ விலகி சென்றாலும் நான் உன்னை விடமாட்டேன் என் பிள்ளையே. நீ என்னை வெறுத்து சென்றாலும் உன்னை விட்டு விடாமல் உனக்கு முன்னும் பின்னும் நான் தான் சுற்றி இருப்பேன். பிள்ளையே, எது நடக்காது என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டதோ அதை எத்தனை முறை செய்தாலும் நடத்த முடியாது. எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை எப்படியும் தடை செய்ய முடியாது. இதுதான் முடிவு. இதுதான் முடிவு. இது இறுதி நிலை. இதுதான் சத்தியம். மௌனமாக இருந்தால் நன்று. உனக்கு வேண்டியதை நிச்சயம் தருவேன். என் பிள்ளையே, எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில். உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். உனக்கு தகுந்த நேரத்தில் உனக்காக நிச்சயமாக நிறைவாக்கி கொடுப்பேன் என் தங்கமே. உன்னை தாழ்ந்து போக விடமாட்டேன். உனக்கான நேரம் வந்தது. யாரையும் தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம். இனி உன்னை தேடி அனைத்தும் வரும். நீ எதிலும் தோற்றதில்லை. இது உனக்கான பாடம் மட்டுமே. நீ இன்னும் நிறைய வெற்றிகளை அடையப் போகின்றாய். இதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். நிச்சயமாக உன் நிலைமை மாறும். நான் உன்னுடன் இருந்து நீ இழந்ததை திரும்ப பெற்றுத் தருவேன் என்று உறுதி அளிக்கின்றேன் என் தங்கமே. இப்போது தனிமைப்பட்டு நிற்கின்றாய். வருந்தாதே. அந்த நேரத்தில்தான் உன்னை சுற்றி உள்ளவர்களின் சுயரூபம் உனக்கு தெரியும். நம்மை சுற்றி உள்ளவர்கள் எவ்வளவு போலியானவர்கள் என்று இந்த தனிமைதான் உன்னுடைய வாழ்க்கையில் செதுக்குகிறது. இப்போது உனக்கு தெரிகிறதா? இந்த முருகனின் துணை. மற்றவர்கள் எல்லாம் மேகத்தை சூழ்ந்து கொண்ட பனிமூட்டம் போன்றவர்கள். கலைந்து போய் விடுவார்கள். இந்த முருகனை உனக்கு நிரந்தரம். என் பிள்ளையே, உனக்கு சொந்தமானதை பெற உனக்கு உதவுவேன். அதை உன்னிடம் இருந்து யாரும் பறிக்க முடியாது. அதனால் கவலை கொள்ளாதே. என் பிள்ளையே, என் மீது உள்ள நம்பிக்கையில் திடமான பற்றுதல் இல்லாத போது என் வார்த்தைகள் நல்ல பலன்களை தராது. இந்த முருகனின் வார்த்தைகள் மேல் நம்பிக்கை வைத்தால் நிறைவேறாத காரியம் ஒன்றும் இருக்க முடியாது. என் பிள்ளையே, உன்னுடைய கடினமான காலங்களை கூட புன்னகையுடன் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும். பின்பற்றுவது சிறிது கடினமாக ஒன்றுதான். ஆனால் அதை முயன்று பார். உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு என் தங்கமே. எந்த ஆபத்தில் இருந்தும் முழுமையாக காப்பாற்றப்பட்டு விடுவாய் என்பதில் உனக்கு எவ்வித சந்தேகமும் இருக்க வேண்டாம். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருப்பேன். இது இந்த முருகன் உனக்கு தரும் வாக்கு. என் பிள்ளையே, எந்த அளவிற்கு நீ நல்ல குணத்தோடு இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு சோதனைகள் வருகிறது என்று எண்ணி உன் நல்ல குணத்தை விட்டு விடாதே. வரும் சோதனைகள் உன் உறுதி தன்மையை அதிகரிக்கச் செய்யும். பின்வரும் காலங்களில் எதற்கும் கலங்காமல் நீ துணிவோடு இருக்க இந்த சோதனைகள் உதவும். உனக்கு ஒரு உதவி தேவை என்னும் போது உதவ சிலர் இருப்பதற்கு காரணமே உன்னுடைய நல்ல குணம்தான். உன்னிடம் இருக்க வேண்டியது மன தைரியம் மற்றும் துணிவு. நீ நிச்சயம் உயர்வாய். இந்த முருகன் உன்னை உயர்த்துவேன்.
என் அன்பு பிள்ளையே, நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். நான் உனக்காக புன்னகைத்துக் கொண்டு காத்திருக்கின்றேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய். என் பிள்ளையே, நடந்ததை நினைத்து வருந்தியது போதும். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே. உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு விடை காணப் போகின்றாய். நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது. உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு நீ வெல்லப் போகிறாய். நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் வந்து சேரும். அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும். உனக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். தீர்வு கிடைக்கும். கைவிட்டு விட்டேன் என்று நீ நினைத்தாய். ஆனால் உன் வாழ்வில் நான் ஒவ்வொரு நல்ல மாற்றமாக செய்து கொண்டு வருகிறேன். இப்போது நீ என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என நன்றாக புரிந்து கொண்டாய். என்னை வழிபடத் தொடங்கி என்னோடு மனதால் இணைந்து விட்டாய். உனக்கு வேண்டியதை நினைத்து தீபம் ஏற்று. நிச்சயம் உனக்கு நிறைவேற்றி தருவேன். என் பிள்ளையே, உன் பக்தியோ மிக ஆழமானது. எந்த கேள்வியும் கேட்காமல் என் கட்டளை என்று உணர்ந்தாலே அதை செய்து பார்ப்பாய். என் மீது உனக்கு அளவற்ற நம்பிக்கை. ஆனால் உன் மனம் உன்னை மாய வலையில் சிக்க வைத்து அல்லல் பட செய்கிறது. மாய வலையில் இருந்து விடுபட என்னை வேண்டினாய். அதற்கான புரிதலை உனக்கு காண்பித்து விட்டேன். விரைவில் மாயையில் இருந்து நீ விடுபடுவாய். மனதில் தவறான சிந்தனைகள் உருவாகும் போதே அதை அழித்துவிட வேண்டும். அது உன்னுடைய ஆற்றலை இழக்க செய்துவிடும். தேவையற்ற விஷயங்களில் பின்னால் செல்லாதே. உன் கடமைகளை செய். நல்லதே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, நிலையற்ற ஒரு வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் அச்சத்தால் ஒரு நிலையான வருமானம் அல்லது கூடுதலான வருமானம் கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகள் எடுக்கின்றாய். அது நிச்சயம் வெற்றியை தரும். நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும். உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தரும். நிறைவான செல்வம் பெற்று நீ வாழ நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். இருளை கண்டு மிரளாதே. வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான். இன்பத்தை மட்டும் அனுபவித்தவனும் இல்லை, துன்பத்தை மட்டும் அனுபவித்தவனும் இல்லை. கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கவே வருகின்றன என்பதை உணர்ந்தாலே போதும். மனம் சீராகும் என் தங்கமே. உன் வாழ்வை நீ ஒப்படைத்து இருப்பது உன் முருகனிடம். நீ நினைத்து பார்க்காத நன்மைகள் நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையை நடத்தி வைப்பேன். உனக்கான அழகான வாழ்வை நான் உனக்கு அளிப்பேன். அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு. அமைதியாக உன் வேலையை பார். நான் பார்த்துக் கொள்கிறேன். என் பிள்ளையே, பிரச்சனை எப்போது தீரும் என்று தெரியாது. ஆனால் தீரும் என்ற நம்பிக்கையில் வாழ்கின்றாய். உன் நிலைமை என்னவென்று புரியாமல் உன்னிடம் வினை தீர்க்க வந்தவர்கள் உன்னை வேதனைப்படுத்துவது தொடர்கிறது. ஆறுதல் உனக்கு நானே என என்னை நாடுகின்றாய். கவலையை விடு. நீ கடக்க கூடுதல் சக்தி உனக்கு சேரும். என் அன்பு பிள்ளையே, இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்குமா, என் மேல் உனக்கு இரக்கமே இல்லையா என்று கூறி என்னிடம் கோபம் கொள்கின்றாய். என்னை எவ்வளவு கோபித்தாலும் உனக்கு நன்மையை எடுத்துரைத்து ஒவ்வொரு கணமும் உன்னை விட்டு போகாமல் காப்பாற்றிக் கொண்டுதான் இருப்பேன். வாழ்க்கை இன்றுதான் உனக்கு புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி முருகனின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு. இப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. உன்னிடம் இருந்து ஒன்று விலகினால் அது 10ஆக பெருகி உன்னிடமே திரும்பி வரும். என் பிள்ளையே, நீ அனுபவித்து வரும் துன்பங்களில் இருந்து, கடினமான சூழ்நிலையில் இருந்தும் உன்னை நான் காப்பேன். உன் வாழ்வில் நான் நல்ல மாற்றங்களை உருவாக்குவேன். பயப்படாதே. எந்த கடினமான சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என் தங்கமே, என்னை பார். உனக்கான ஒன்று உன்னை தேடி தானாக வரப்போகிறது. இனி உன் கண்ணில் ஆனந்த கண்ணீர்தான் வரும். மகிழ்ச்சியாக இரு. என் பிள்ளையே, நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழல் அமையும். உன் பிரார்த்தனைகள் நிறைவேறும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பாய். நீ செய்ய வேண்டிய கடமைகளை தவிர்க்காமல் நீ செய்ய வேண்டும். உன் வேலை மற்றும் கடமைகளை கவனத்துடன் சரியாக செல்ல முயல வேண்டும். ஒவ்வொரு நாளும் கடமைகளை சரியான முறையில் நீ செய்தால் கர்ம வினைகள் சரியான முறையில் குறைந்து கொண்டே வரும். மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். நல்லதே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, ஏன் இந்த குழப்பம்? நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட மாதிரி உனக்கென்று சொந்த வீடு வாங்கும் யோகம் வந்துவிட்டது. தயங்காதே. நான் உனக்கான பண தேவைகளை பூர்த்தி செய்து
உன் கனவை நனவாக்கி முடிப்பேன். நீ உன் அப்பா முருகனை நினைத்து எந்த ஒரு செயலையும் தொடங்கு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இந்த உலக வாழ்வில் உன் மகிழ்ச்சிக்கு நீதான் பொறுப்பாக வேண்டும். உன் மகிழ்ச்சியை ஒருபோதும் பாதிக்கக்கூடாது. யாரிடமும் எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதே என் பிள்ளையே. உனக்கு எது நடக்க வேண்டுமோ, எந்த செயல் எவ்வாறு நடக்க வேண்டுமோ அவற்றை நீயே முன் நின்று நடத்திக்கொள் என் பிள்ளையே. மற்றவர்களை அணுகாமல், அவர்களின் உதவி கேறாமல் நீயே உன் செயல்களை செய்யும் பொழுது அதில் ஏமாற்றம் இருக்காது. உன் அப்பா முருகனை நம்பி ஒவ்வொரு செயலையும் தொடங்கு என் பிள்ளையே. இந்த உலக வாழ்க்கையில் யாருடைய மகிழ்ச்சிக்கும் யாரும் பொறுப்பல்ல, யாருடைய துயரத்திற்கும் யாரும் பொறுப்பல்ல. உன்னுடைய மகிழ்ச்சியோ உன்னுடைய துயரமோ நீயே முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். யாரையும் எப்பொழுதும் குறை சொல்லிக் கொண்டே இருக்காதே என் பிள்ளையே. உன்னுடைய வாழ்க்கையை நீயே மாற்றிக்கொள்ள முயற்சி செய். நாளை முதல் உனது உலகம் வித்தியாசமாக இருக்கப் போகிறது என் பிள்ளையே. இன்று முதல் உனது செயல்களை கவனித்து, ஆழமாக கவனித்து, உன்னை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நீ மீட்டெடுக்க வேண்டும் என் தங்கமே. ஏனென்றால் உன்னை தவிர எதுவும் இங்கு உண்மையானது அல்ல. உன்னை நீ புரிந்து கொள்ளும் பொழுது எல்லாவற்றையும் புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே. இறைவன் மனிதனுக்கு சோதனை தருவது மனிதன் தன்னைத்தானே புரிந்து கொள்வதற்காகவே. சோதனைகளை சந்திக்கும் வரை எல்லா மனிதர்களும் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் சோதனைகளை சந்திக்கும் பொழுதுதான் நமக்குள்ளே இருக்கும் நமது உண்மையான குணம் வெளியே வருகிறது. ஒவ்வொருவருடைய உண்மையான எண்ணமும் நமது மனப்பான்மையும் வெளிப்படுகிறது. நமது உண்மையான குணத்தை பரிசிக்கவே இறைவன் சோதனைகளை தருகிறான். நாளை முதல் புதிய நாளை துவங்கு. பொறுமையை மேலான தவமும் இல்லை, இன்பமும் இல்லை. இரக்கத்தை விட மேலான அறமும் இல்லை. மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை. தோல்விகள் உன்னை சூழ்ந்தாலுமே கூட இருளை விளக்கும் கதிரவனைப் போல அதை நீக்கி அடுத்த வெற்றி பழியில் காலடி எடுத்து வை என் பிள்ளையே. முடியும் வரை அல்ல, இலக்கினை அடையும் வரை போராடிக்கொண்டே இரு என் பிள்ளையே. நாளைய விடியல் உன் வாழ்விலும் விடியட்டும். நீ காத்திருந்த விடியலாக நாளை விடியல் அமையட்டும் என் பிள்ளையே. நம்பிக்கையோடு இரு, நிச்சயம் நல்லதே நடக்கும் என் பிள்ளையே. மாற்றத்திற்கான தொடக்கம் உன் முயற்சியில்தான் உள்ளது. உலகம் எப்போதும் வெற்றியாளர்களை மட்டுமே பாராட்டுகிறது. ஆனால் அந்த வெற்றியின் பின்னால் இருக்கும் போராட்டங்களையும் துன்பங்களையும் தன்னம்பிக்கையையும் பலர் கவனிப்பதில்லை. உண்மையில் வெற்றி என்பது ஒரு நாளில் கிடைத்தது அல்ல. அது காலம் எடுத்தும் மன உறுதியும் எடுத்தும் உருவாகும் ஒரு பயணம் பிள்ளையே. நீ பலமுறை தோல்வி அடைந்தாலும் அதை பார்த்து நாமே நம்மை குறித்து எண்ணிக்கொள்வது தவறு. ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கான ஒரு படிக்கட்டு. என்னால் முடியாது என்ற எண்ணம் தோற்றுப்போகும். நான் முயற்சிக்கிறேன் என்ற தலையை நிமிர்ந்து எழுந்து வா என் பிள்ளையே. உன் கனவுகள் சிறியதாக இருக்கக்கூடாது என் பிள்ளையே. பெரிய கனவுகளை கண்டு அதை அடைவதே வாழ்க்கை. ஆனால் அந்த கனவுகளை நனவாக்கும் வலிமை உனக்குள் இருக்கிறது என் பிள்ளையே. உனது வலிமையை அறிந்து கொள். உனது திறமையை நம்பு. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதில் கவலைப்படாதே. உன் பாதையை தேர்ந்தெடுத்து செல். நீ உனது பாதையை தேர்ந்தெடுத்து அதில் நேர்மையுடன் உறுதியுடனும் பயணித்து விடு என் பிள்ளையே. வாழ்க்கை உன்னை சோதிக்கலாம். ஆனால் அந்த சோதனைகள் உன்னை வீழ வைக்க அல்ல, வளர வைக்கும். ஒவ்வொரு தடையும் ஒரு பாடம். இன்று நீ எங்கு இருந்தாலும் பரவாயில்லை, நீ எங்கு போக விரும்புகிறாய் என்பதுதான் முக்கியம் என் பிள்ளையே. நம்பிக்கை, முயற்சி, நிலைத்தன்மை, இந்த மூன்றும் உன்னை உன்னுடைய இலக்கிற்கு கொண்டு செல்லும். ஏனெனில் உன் எதிர்காலம் உன் கையில்தான் இருக்கிறது என் பிள்ளையே. நீ நினைக்கும் அளவுக்கு நீ பலவீனமானவன் அல்ல என் பிள்ளையே. நிச்சயமாக இல்லை. உன் உள்ளத்தில் இருக்கின்ற சக்தியை நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை. ஒரு தீபம் இருளை விரட்டுவது போல ஒரு நம்பிக்கை உன்னால் ஒரு முழு வாழ்வையும் மாற்ற முடியும் என்பதை உணரு என் பிள்ளையே. என் பிள்ளையே, நீ எதிர்கொள்ளும் சவால்கள் வாழ்க்கையில் வருவது தேவையானவை. அவை இல்லாமல் நீ வளர முடியாது. ஒரு மரம் வேர்களை ஆழமாக பரப்பிக்கொள்ள வேண்டுமானால் பல புயல்களை எதிர்கொள்கிறது. அதே போல உன்னுடைய உள்ளத்தை வலுப்படுத்தும் விதமாக வாழ்க்கையில் சோதனைகள் வருகின்றன. வெற்றி என்பது நமக்குள் துவங்கும் கனவு. முயற்சிக்காதவர்கள் மட்டுமே தோல்வி அடைகின்றார்கள். இன்று சிரமப்பட்டால் நாளை சிரிக்கலாம் என் பிள்ளையே. உன்னால் முடியாது என்று யாரும் சொன்னால் அது செயல்பட வேண்டும் என்பதற்கான சான்று. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய பாடமாக இருக்க வேண்டும். எதிரிகளை வெல்ல வேண்டும் என்றால் முதலில் உன் நெஞ்சத்தை வெல்ல வேண்டும் என் பிள்ளையே. முன்னேற விரும்புகிறாய் என்றால் சோம்பேறி நிலையை விட்டுவிடு என் பிள்ளையே. நீ நினைப்பதை விட நீ பலவீனமானவன் அல்ல. இன்று பசியால் உழைத்தால் நாளை மகிழ்ச்சியாய் வாழலாம். நேரம் தாண்டி உழைத்தவர்கள்தான் வரலாற்றை எழுதுகிறார்கள் என் பிள்ளையே.
உனது சிறிய பயம் கூட பெரிய வெற்றியை முடக்கிவிடும். உழைப்பிற்கு பதிலாக வரும் வெற்றி மிக இனிமையாக இருக்கும். பிறர் நம்பாத இடத்தில் நீ நம்பிக்கை கொள் என் பிள்ளையே. நீ நம்புகிறவரை முடியாது என்பதை உண்மை அல்ல. தோல்வி வந்துவிட்டது என்பதற்காக பதில் வெற்றி வரப்போகிறது என்று அர்த்தம். கடைசி வரை நம்பிக்கையை விட்டுவிடாதே. ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக தொடங்கு. உன் கனவுகள் பெரியவையாக இருந்தால் உன் முயற்சியும் பெரியதாக இருக்க வேண்டும். சவால்கள் இல்லாமல் வெற்றி இல்லை. உன் பயணம் சிரமமானதாக இருந்தால் உன் இலக்கு விலைமதிப்பில்லாததாக இருக்கும். என் பிள்ளையே, நீ எப்பேற்பட்ட வலியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். இன்னும் சிறு நாட்கள்தான் உனக்கு இந்த சோதனை காலம் எல்லாம். உனக்கு கூடிய விரைவில் வாக்களிக்கிறேன். உன் வாழ்க்கையில் போராட்டம் நீங்கி மிகவும் சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறாய். இந்த முருகனின் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. பல அதிசயங்கள் இனி உன் வாழ்க்கையில் நடக்கும். என் பிள்ளையே, எங்கே பிரச்சனைகளை தனியாக சந்திக்க வேண்டி வருமோ என்ற அச்சம் உன் மனதில் உள்ளது. உன்னோடு துணையாக நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிற்கத்தான் போகிறேன் என் பிள்ளையே. சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் புதுவிதமான மகிழ்ச்சியான தருணங்களையும் உனக்கு தந்து வருகிறேன். ஏன் உன் மனதில் இவ்வளவு பாரங்களை வைத்துள்ளாய்? நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் நடக்கப் போவதை மாற்றலாம். இந்த நாளில் எதற்கு கலங்குகிறாய்? நாம் சேர்ந்து பயணிப்போம். நான் உன்னை என் 12 கரங்கள் கொண்டு காப்பேன். நீ கேட்டது போல் உன் இல்லத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணம் வரப்போகிறது என் பிள்ளையே. குடும்பத்தில் ஒரு நபர் சேரப்போகிறார். எதையும் எதிர்மறையாக சிந்திப்பதை விடுத்து நல்லது மட்டுமே நடக்கும் என்று நினை. உன் நல்ல சிந்தனை அனைத்தையும் நடத்தி காட்டும். அப்போது நீ ஆச்சரியப்பட்டு அளவிற்கு எல்லாம் கிடைக்கும். உன் குடும்ப சூழ்நிலையை நினைத்து இரவு எல்லாம் தூங்காமல் கலங்குகிறாய். வெகு விரைவில் எல்லாம் சரியாகும். குடும்பத்துடன் என் கோவிலுக்கு வந்து தரிசனம் செய் என் பிள்ளையே. எல்லாம் வெகு விரைவில் சரியாகும். குடும்பத்துடன் என் கோவிலுக்கு வா. உன்னை நம்பித்தான் ஒவ்வொரு நாளும் ஓடுகிறது முருகா என்று நீ கூறியது கேட்கிறது. அதே நம்பிக்கையுடன் இரு. இன்னும் சில நாட்களில் நீ விரும்பிய ஒன்று உன்னை தேடி வரும். என் பக்தனாகிய நீ என்றும் அடுத்தவர்களிடம் சண்டையிட்டு உன்னால் அவர்கள் மனம் வருந்தும்படி நடக்கக்கூடாது. உன்னால் ஒருவர் சிரித்தார்கள் என்றால் அதுவே உன் வெற்றி. உன்னால் ஒருவர் முன்னேறுகிறார் என்றால் அதுவே உன் வெற்றி. நீ நல்லதே செய் என் பிள்ளையே. உனக்கு நல்லதே நடக்கும். நீ மனதில் நினைத்திருக்கும் அந்த நல்ல விஷயத்திற்கு நான் கூறும் பதில் ஆம். ஆரம்பித்துவிடு. யோசனை வேண்டாம். அதற்கு வெற்றியை நான் தருகிறேன். உன்னுடன் இருப்பது இந்த முருகன் என்பதை மறவாதே. என் அன்பு குழந்தையே, இந்த முருகன் கூறும் வார்த்தைகளை சற்று கவனமாக கேள். நீ இந்த உலகத்தை பற்றி நிறைய தெரிந்திருக்கலாம். உனது அனுபவங்களால் பல விஷயங்களை புரிந்திருக்கலாம். ஆனால் இந்த முருகனின் கடமை உனக்கு உண்மையை சொல்வது. ஒரு குருடன் பார்வை பெற்றவுடன் அவன் முதலில் தூக்கி எறிவது அவன் துணையாக இருந்த கைத்தடியைத்தான். அதுபோலவே நீ எவ்வளவுதான் உறவுகளுக்கு துணையாக இருந்தாலும் அவர்கள் உயர்ந்தவுடன் நீயும் அந்த கைத்தடியைப் போல் ஆகிவிடுவாய். சில நேரம் நீ இதை உணராமல் இருக்கிறாய். உன் மனம் உணரவில்லை என்றாலும் நான் உனக்கு புரிய வைப்பேன். நீ நம்பிய உன் அப்பன் முருகப்பெருமான் உன்னை கைவிட மாட்டேன். என் பிள்ளையே, இப்போதும் உன்னை சிலர் தவறாக புரிந்து கொண்டு இருப்பதை நினைத்து கவலை கொள்ளாதே. சூழ்நிலையில் சில மாற்றங்கள் செய்து கொண்டே இருக்கிறேன். நீ அவசரப்படாதே. சிலர் மாறிவிட்டார்கள் என்று எந்த முடிவும் வேகமாக எடுக்காதே. எந்த முடிவையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எடு. அன்பாலும் பாசத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவை எடுத்து துன்பத்தை அனுபவிக்காதே என் பிள்ளையே. பொறுமையாக இரு. மாற்றம் முழுமையாக பெற சில காலம் எடுக்கும். அந்த காலம் விரைவில் வரும். நல்லது நடக்கும் என் பிள்ளையே. என் பிள்ளையே, உன் வாழ்வில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டன. பல வருடமாக காத்திருந்தாய். அதை இப்போது பார்க்கப் போகிறாய். உன் மனதில் நினைத்த நல்ல எண்ணங்கள் நடப்பதை நீ உணர ஆரம்பித்து விட்டாய். உன் மனம் ஆசைப்பட்ட நிகழ்வுகள் நீ கேட்காமலேயே உன் முருகப்பெருமான் நடத்தி வைக்கப் போகிறேன். மேலும் பல அற்புதங்கள் நடக்கும். மேலும் நல்லது பெறுவாய் என் பிள்ளையே. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.